வணக்கம். இப்போ நம்ம டைமென்ஷன் அப்படிங்கிற ஒரு செட்டில் இருந்து இது ஃப்ரீ ஆக்சஸ். இதை நம்ம யாருனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பப்மெட் மாதிரி இது மோஸ்ட் அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் ரிசர்ச் டேட்டா பேசஸ். ஓகேங்களா, இதை எப்படி சைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட் தான். ஸோ நான் போய் கூகுளில் போயிட்டு டைமென்ஷன் ஃப்ரீ டேட்டா பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் சைன் பண்ணுறது இப்போ இது மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். 4 தான் இருக்குதும். இதில் சைன் பண்ண உடனே ஏற்கனவே நீங்கள் மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா மெயில் ஐடி வரும். இப்போ நான் புதுசாக உங்களுக்கு எப்படி சைன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் ஆர்கனைசேஷன், உங்களுடைய டைப் ஆஃப் ஒர்க்கு, உங்கள் நேமு, தென் ஜாப் டைட்டில், பாஸ்வேர்டு சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. இதை நான் ஃபில் பண்ணியிருக்கிறேன். க்ரியேட் அன் அக்கௌண்ட்டு கொடுத்த உடனே என்னுடைய டீட்டெயில் எதுக்கு வந்துடும், உங்களுடைய அக்கௌண்ட் சேவ் ஆகிடுச்சு அப்படிங்கிறத சொல்லுது, மெசேஜ் வருது. அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. என்னுடைய மெசேஜ் எந்த மெயில் ஐடிக்கு போயிருக்கோம், என்னுடைய மெயில் ஐடிக்கு போயிருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணோம்னா நோ ரிப்ளை அப்படிங்கிறத வெரிஃபை யுவர் மெயில் அட்ரஸில் வந்துடும். ஸோ நான் இப்போ டைமென்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நான் சைன்இன் மட்டும்தான் பண்ணுறேன். ஸோ திருமகள் என்னுடைய மெயில் ஐடி, தென் நெக்ஸ்ட் என்னுடைய பாஸ்வேர்டு கொடுத்த உடனே நான் சைன்இன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கேன். டைமென்ஷன் ஃப்ரீ டேட்டா பேஸ் செட்ஸ் இந்த இதில் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணாலும் சரி, நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணாலும் ஓகே தான். இப்போ இதுதான் ஹோம் பேஜ். ஸோ டைமென்ஷன் ஏ டிஜிட்டல் சயின்ஸ் சொல்யூஷன்ஸ். டைமென்ஷன் டிஜிட்டல் சயின்ஸ் டெக்னாலஜி கம்பெனி ஒர்க்கிங் டு மேக் த ரிசர்ச் ஃபார் மோர் எஃபிஷியன்ட். இது நம்மளுடைய ரிசர்ச் ஒர்க்கை ரொம்ப நல்லா பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. இது 100க்கு அதிகமான லீடிங் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் உலகளாவியிலேருந்து தன்னுடைய பப்ளிகேஷனை எடுத்துக்கிறாங்க. இதில் எவ்வளோ பப்ளிகேஷன் கவர் ஆகுதுன்னா 137 மில்லியன் பப்ளிகேஷன் கவர் ஆகுது. பேட்டன்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா 155 மில்லியன், டேட்டா செட்ஸ் 12 மில்லியன், கிளினிக்கல் ட்ரையல்ஸ் 7,90,000 டேட்டா எடுத்திருக்கிறாங்க. இன்னும் அதிகமாக அவங்க வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நான் லாகின் பண்ணுறேன். ஓகேங்களா. இது ஃப்ரீ செட்டு தான். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஏற்கனவே நான் இன்னொரு மெயில் ஐடியில் வச்சுருந்தேன், அதனால் நான் அதையே கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு தென் நெக்ஸ்ட். இப்போ போய்கிட்டு இருக்குது. ஓகேங்களா. இதில் பாருங்கள் எவ்வளவு லட்சம் மில்லியன்ஸ் டேட்டா கவர் ஆகிருக்குது அப்படிங்கிறத. இதை நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா இயர் வைஸாக பார்த்துக்கலாம். தென் ரிசர்ச்சர்னு எடுத்துட்டிங்களா, ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆத்தருடைய பேர் தெரிஞ்சிச்சுன்னா அதையும் பார்க்கலாம். ரிசர்ச் கண்ட்ரீஸு, பப்ளிகேஷன் டைப்பு அதையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. தென் இதில் என்னென்னா சோர்ஸ் டைட்டில், ஓப்பன் ஆக்சஸ் பாருங்கள், இதையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஜென்ரலாக ஒரு டைட்டில் எடுக்கிறேன், ரெனியூவபிள் எனர்ஜின்னு எடுக்கிறேன். ஸோ டபுள் கோட்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் அது ஆக்டர்ஸிய ஃப்ரேஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த வார்த்தைகள் பிரியாமல் இருக்கும். ரெனியூவபிள் எனர்ஜி டபுள் கோர்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ ரெனியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிற வார்த்தைகள் பிரியாமல் ஃப்ரேஸ் மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா. ரெனியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறத 19,20,084 டாக்குமெண்ட் இருக்குது. ஓகேங்களா. இதில் நான் இன்னும் கொஞ்சம் சுருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோங்களேன். தென் இந்தியா எவ்வளோ இருக்குது, இந்தியாவில் எவ்வளோ ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆகிருக்குங்கிறத பார்ப்போம். அப்போது 5 லட்சத்தி வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதை நான் இன்னும் கொஞ்சம் சுருக்கிறேன். இதில் ஓப்பன் ஆக்சஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்த உடனே ஆடு சர்ச் கொடுக்குறேன். இப்போ 1,56,580 டேட்டா இருக்குது. ஓகேங்களா. இதையே எனக்கு ஃபுல் டேட்டா வேண்டாம், எனக்கு டைட்டில் அப்ஸ்ட்ராக்டில் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நான் சுருக்கிறேன். அப்படின்னம்னா 2327 டாக்குமெண்ட்டு வந்திருக்குது. ஓகேங்களா. இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும்.
ஓகேங்களா. எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்னென்னா நீங்கள் வந்து பிப் டெக்ஸ்ட்டில் பண்ணலாம், டெக்ஸ்ட்டில் பண்ணலாம், சிஎஸ்வி ஃபார்மேட்டில் பண்ணலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ்போர்ட் ரிசல்ட்ஸு. ஸோ இப்போ வந்து சிஎஸ்வி ஃபார்மேட்டில் பண்ணும்போது 500 டேட்டா தான் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட் பிப்ளியோமெட்ரிக் மேப்பிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணினேன் அப்படின்னம்னா என்னால் எவ்வளோ பண்ண முடியும்? ஆல் த ஐட்டம்ஸ் 2500 ரெக்கார்டை வந்து ஒரே டைமில் ஃபில் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இப்போ நான் எதில் அனாலிசிஸ் பண்ண போகிறேன்னா விஓஎஸ் வீவரையும் ஆர் ஸ்டுடியோ பிப்ளியோ ஷைனிலையும் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன், அனலைஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து விஓஎஸ் வீவர் கண்டிப்பாக வேணும். முதல்ல எனக்கு வந்து 2500 டேட்டா, இந்த டேட்டா ஃபுல்லாக எனக்கு டவுன்லோட் ஆகணும்னு விரும்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். தென் எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பாக்ஸ் வருது கீழே வந்து. ஸோ அந்த எக்ஸ்போர்ட் சென்டரில் என்ன ஆகும்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். இப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் சென்டரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னாலே, இந்த பாருங்க எக்ஸ்போர்ட் சென்டரை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுடைய ஏற்கனவே நான் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இது வந்து ப்ராசஸிங் இன் ப்ராக்ரஸ்ன்னு காமிக்குது பாருங்கள். ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் இது வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை டவுன்லோடை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இது எங்கே இருக்கும் அப்படின்னம்னா என்னுடைய டவுன்லோட் ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ ஜிப் ஃபைல் இருக்குது, அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ரீநேம் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே நீங்கள் விட்டாலும் விட்டுக்கோங்க, அது உங்களுடைய இஷ்டம்தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை கட் பண்ணி என்னுடைய ஒர்க்கிங் ஏரியாவுக்கு கொண்டு வந்து போகிறேன். இப்போ இது வந்து என்னென்னா சிஎஸ்வி ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னம்னா ஸோ இதை வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. யா சேவ். இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இதை கண்டிப்பாக எடுத்து விட்டுறணும். ஏன்னா இது வந்து என்ன நம்ம என்ன டேட்டா டவுன்லோட் பண்ணோம் அப்படிங்கிறத மெசேஜ் கொடுக்குது. ஸோ இது வந்து நான் வந்து இன்றைக்கி டேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ரெனியூவபிள் எனர்ஜி டபுள் கோர்ஸ் கொடுக்குறேன் இந்தியா. இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், டைட்டில் அண்ட் அப்ஸ்ட்ராக்டில் செலக்ட் பண்ணிருக்கேன். தென் ஆல் ஓப்பன் ஆக்சஸ் டைட்டில் ஆல் ஓப்பன் ஆக்சஸ் டேட்டா தான், ஜேர்னல்ஸ் தான் எடுத்திருக்கிறேன், ஆர்டிக்கிள் தான் எடுத்திருக்கிறேன்னு சொல்லுது. ஸோ இதை வந்து கட் பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க, டெலீட் கொடுத்துருங்க. ஓகேங்களா. இப்போ இன்னொரு வாட்டி சேவ் பண்ணிங்க, இது முக்கியமானது. ஓகே, இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான் சேவ் பண்ணிட்டேன், அதனால் இப்போ இப்போ நான் வந்து இதை வந்து ரீநேம் பண்ணனாலும் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன், ரெனியூவபிள் எனர்ஜி. ஓகே, இப்போ நான் ரீநேம் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ நாம் இந்த டேட்டா நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், விஓஎஸ் வீவர் அப்படிங்கிற ஒரு அனாலிட்டிக்ஸ் சாஃப்ட்வேரை ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் ஃப்ரீ தான், exe ஃபைல். வா. ஸோ விஓஎஸ் வீவரும் ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், ஃப்ரீ அனாலிட்டிக்ஸ் தான். ஸோ இது வந்து 2 ஓப்பன் ஆகிருக்கு, ஒன்றை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் அதனுடைய ஹோம் பேஜ். ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்து க்ரியேட் எடுக்கிறேன். க்ரியேட் எடுத்துட்டு இப்போ எனக்கு வந்து க்ரியேட் எ மேப் பேஸ்டு பிப்ளியோகிராஃபிக் டேட்டா செட்ஸ். எனக்கு வந்து இதெல்லாமே பண்ணணும் வேறு. ஸோ எனக்கு வந்து கீவேர்டால் கோசைட்டேஷன் பண்ணணும், பிப்ளியோகிராஃபிக் அப்ளிங் பண்ணணும், கோசைட்டேஷன் ஆஃப் த மேப் பேஸ்டு இல்லைப்பா பண்ணணும்னால ஸோ நான் அந்த செகண்ட் இதை கிளிக் பண்ணுறேன், க்ரியேட் மேப் பேஸ்டு பிப்ளியோகிராஃபிக் டேட்டா செட்ஸ். தென் நெக்ஸ்ட். இப்போ நம்ம எதுலேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம், நான் வந்து டைமென்ஷன் டேட்டா செட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ டைமென்ஷனை செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து என்னுடைய டேட்டா வந்து டைமென்ஷன் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னுடைய டேட்டா எங்கே இருக்குது, என்னுடைய ஃபைலை செலக்ட் பண்ணுறேன், சிஎஸ்வி ஃபைலில் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட். வாவ்.
ஸோ கோஆத்தர்ஷிப். ஸோ இப்போ வந்து கோஆத்தர்ஷிப் எடுத்துட்டிங்கன்னா கோஆத்தர்ஷிப்பில் இந்த எவ்வளோ அனாலிசிஸ் பண்ணலாம், 3 அனாலிசிஸ் பண்ணலாம். ஆத்தர்ஸ், அந்த ஆர்கனைசேஷன், கண்ட்ரிஸ் பண்ணலாம். சைட்டேஷன் எடுத்துட்டிங்கன்னா சைட்டேஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ பண்ணலாம். பிப்ளியோகிராஃபிக் கப்ளிங் எடுத்துட்டிங்கன்னா இவ்வளோ பண்ணலாம். தென் கோ சைட்டேஷன் எடுத்துட்டிங்கன்னா இவ்வளோ பண்ணலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 2-3 பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? இந்த இதில் வந்து கோ ஆத்தர்ஷிப்பு, ஸோ ஆத்தர்ஸ் எவ்வளோ ஆத்தர் வந்து கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ இதில் வந்து நான் 2க்கு மேலே உள்ள ஆத்தரை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2 ஆத்தர், அதுக்கு மேலே உள்ள ஆத்தர் வந்து எவ்வளவு ஆத்தர் பண்ணியிருக்காங்க இப்போ தான் 6387 ஒர்க்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆத்தர்ஸ் 6. ஸோ மொத்தமாக எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 598 ஒர்க்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 6387 ஆத்தர்ஸ் வந்து கொலாபரேட்டிவ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் மொத்தம் எவ்வளோ த்ரெட் வருது, மொத்தம் 598 பாயிண்ட் வந்து நோட்ஸ் வந்து வருது. இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எந்த அந்த ஆத்தர் அப்படிங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் த செலக்டட், இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து டீசெலக்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த இது எல்லாமே டீசெலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு இப்போ நான் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னம்னா இது வந்து ஓகே ரைட்டு. இது வந்து ஆத்தர் இது எதுலேருந்து எடுத்திருக்கோம், விஓஎஸ் வியூவர்லேருந்து எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத நான் டெக்ஸ்ட் ஃபைலாக வந்துடும். அதை நம்ம மறுபடியும் எக்ஸல் ஷீட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எஸ் கொடுக்குறேன். வா, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தர் வந்து 2 ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த இதை நீங்கள் வந்து கிளஸ்டரை மாற்றணும் அப்படின்னம்னாலும் மாற்றிக்கலாம். இந்த இதில் ஸ்கேல் பண்ணலாம். தென் வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் சைஸை வந்து வேரியேஷன் பண்ணணும் அப்படின்னம்னாலும் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து பபிள் பெருசாக தெரியுது. ஸோ சைஸ் வேரியேஷன், லைன்ஸுடைய சைஸையும் வேரியேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்லேயும் சேவ் பண்ணிக்கலாம். பிஎன்ஜி ஃபைலில் ஸ்க்ரீன்ஷாட்டில் சேவ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஆத்தர் கொலாபரேஷன். ஓகேங்களா? தென் கிரியேட், அதுக்கு அடுத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஆர்கனைசேஷன், ஆத்தர்ஷிப்பும் ஆர்கனைசேஷன் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷனோடெல்லாம் கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதே மாதிரியே 2 ஆர் மோர் தென் 2 பார்க்கலாம். மினிமம் 2 இருக்கணும், அதுக்கு மேலே உள்ளது உங்களுடைய இஷ்டம்தான். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையோட 45 ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க கிராஃபிக். நெக்ஸ்ட் எஸ். ஏன்னா நம்ம எடுத்திருக்கிறது வந்து ரெனியூவபிள் எனர்ஜி இந்தியா தான் நம்ம எடுத்திருக்கிறோம். அதனால் இந்தியாவுக்குள்ளே இன்ஸ்டியூட் தான் கொலாபரேட்டிவாக வரும் வேறு. ஸோ ஒரு நிமிஷம், இதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுத்துக்கிடுவோம். ஏன்னா மேப் வந்து ரொம்ப ஃபோர் அண்ட் அபோவ் கொடுக்கலாம். ஓகேங்களா? அதை நம்ம வந்து ரைட் அப் ஏரியாவில் மென்ஷன் பண்ணணும். ஓகே, 3 அண்ட் அபோவ் கொடுக்குறோம். 3 அண்ட் அபோவ் கொடுக்குறேன். ஸோ எஸ் கொடுக்குறேன். வா. ஸோ இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை வந்து எல்லாரோடைய இன்ஸ்டியூட்டையும் கொலாபரேட் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி, வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அண்ணா யூனிவர்சிட்டி நிறையா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. தென் வந்து யாருக்கோட பண்ணியிருக்கிறாங்க, இந்த இதுலேயும் பண்ணியிருக்கிறாங்க. மௌலானா ஆசாத் நேஷ்னல் இன்ஸ்டியூட்டு. ஓகேங்களா? இது வந்து அமிர்தா விஸ்வநாத். ஸோ இந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. மணிப்பால் இன்ஸ்டியூட்டு. இப்போ எது எடுத்துகிட்டு போட்டோன்னா மணிப்பால் இன்ஸ்டியூட்டு யாரோட எல்லாம் கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இந்த மேப்பிங் வந்து சூப்பராக இருக்குது. குட், வாவ். தென் வந்து இது வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா? இது ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா? இதை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கிரியேட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு டைமென்ஷன் அதே தான் இருக்குது. தென் கண்ட்ரிஸ், எந்தெந்த கண்ட்ரிஸோடலாம் இந்தியா வந்து கொலாபரேட்டிவாக இந்த ரெனியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறத
பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற, அதுவும் எல்லாமே வந்து ஓப்பன் அக்சஸில் போட்டால் தான் நம்ம போட்டிருக்கிறோம், எல்லாமே எடுக்கலை. ஓகேங்களா? ஸோ வி ஆர் கிவிங் லிமிட்டேஷன், நம்ம வந்து லிமிட் கொடுத்துருக்குறோம். வாவ். ஸோ இந்தியா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோட நிறையா பண்ணியிருக்கிறோம். பார்த்திங்களா, அந்த லைன் வந்து நல்ல திக்காக இருக்க பார்க்கும்போது அதை பார்த்தா ரொம்ப திக்காக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்தியா அண்ட் யுனைடெட் கிங்டமோடையும் நம்ம நிறையா பண்ணியிருக்கிறோம். தென் வந்து பார்த்திங்களா சவுதி அரேபியா. ஸோ நம்ம வந்து இந்தியா வந்து தனிச்சு இல்லாமல் அதர் கண்ட்ரீஸோடையும் சைனாவோட நம்ம கொலாபரேட்டிவாக பண்ணியிருக்கோம், பாகிஸ்தானோட பண்ணியிருக்கிறோம். ஸோ சைனா அண்ட் பாகிஸ்தான் நிறையா இருக்குது. ஸோ இந்த லைன் வந்து தின்னாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு ஒர்க் பண்ணியிருக்கிறோம், நிறைய திக்காக இருந்துச்சுன்னா அதை வந்து கண்ட்ரீஸோட நிறைய கொலாபரேட்டிவ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து புரிஞ்சு போச்சு. ஸோ இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். சேவ் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, இப்போ அதுக்கடுத்து க்ரியேட் கொடுத்துட்டு இதை மாதிரி நீங்கள் வந்து எல்லா இதுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். கோசைட்டேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னம்னா சைட்டட் ரெஃபரன்சஸ் எடுத்துக்கலாம், சைட்டட் சோர்ஸஸ் எடுத்துக்கலாம், சைட்டட் ஆத்தர், எந்த ஆத்தர் வந்து திருப்பி அந்த ஆத்தரை சைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 15 எடுத்துருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பத்து எடுக்கிறேன். வாவ். சூப்பர். ஸோ இந்த இதோட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ இந்த இது வந்து கோசைட்டேஷன்ஸ் ரொம்ப பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் வந்து நிறைய அனாலிசிஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதே டேட்டா வச்சு பிப்ளியோ ஷைனியில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். பிப்ளியோ ஷைனி பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே 6 இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், ஆர் ஸ்டுடியோவும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அது பண்ணுற போது எப்படின்னா உங்கள் சிஸ்டம் வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கணும். இப்போ இதுதான் அதனுடைய ஆர் ஸ்டுடியோ வந்து. இப்போ இந்த ஆர் ஸ்டுடியோவில் வந்து நம்ம பிப்ளியோ ஷைனி போக போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிப்ளியோ மெட்ரிக்ஸ் நீங்கள் அடிச்சுக்கிட்டு இருந்தாலே கீழே வந்து வந்துடும். பிப்ளியோ மெட்ரிக்ஸ்னு அடிச்சிடுறேன், அடிச்சுட்டு இந்த பக்கம் வர்றேன், அதுலேயே வந்து பிப்ளியோ ஷைனி வந்து பாருங்கள். பிப்ளியோ ஷைனி வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ இது ஏற்கனவே டபுள் ப்ராக்கெட்ஸ் இருக்கும், நீங்கள் அப்படியே விட்டுருங்க, எதையும் பண்ணாதீங்க, ஜஸ்ட் என்டர் மட்டும் கொடுங்க. ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு வந்து வாவ், இதுதான் எனக்கு பேஜ் வந்துருச்சு. இது வந்து எனக்கு வந்து ஓப்ராவில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து சிலருக்கு வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் ஓப்பன் ஆகும், சிலருக்கு வந்து வேறு மாதிரியும் ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து என்ன பண்ணால் பிப்ளியோ ஷைனியில் வந்து என்னுடைய டேட்டாவை எடுக்க போகிறேன். என்னுடைய டேட்டா எங்கே இருக்குது, இம்போர்ட் லோட் டேட்டா. இது வந்து என்ன டேட்டா, ரா டேட்டா தான். நான் டேட்டா எங்கேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன், டேட்டா செட்ஸ் வந்து டேட்டா பேஸ் வந்து டைமென்ஷன் டேட்டா பேஸில் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து டைமென்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ப்ரௌஸ், இங்கே ஷோ ஆல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்னுடைய ஃபைல் எதில் இருக்குது, ஸோ டைரக்டரியில் 1 டைமென்ஷனில் ரெனியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறதுல இருக்குது, சிஎஸ்வி ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னா அப்லோட் கம்ப்ளீட்டட். தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் கொடுக்குறேன். வா. ஸோ இது வந்து சேவ் ஆகிருக்கு. இப்போ வந்து வந்துருச்சு, என்னென்ன டேட்டா வந்துருச்சு, இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்து சொல்லும் எந்த ஃபைலில் எந்த டைரக்டரியில் எதில் சேவ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லும், நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தென் இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து மேஜர் இது. ஸோ இந்த இது ஃபுல்லாகவே வந்துடுங்க உங்களுக்கு வந்து. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓவர்வியூ பார்க்குறோம். ஓவர்வியூ பார்த்தோம் அப்படின்னம்னா மெயின் இன்ஃபர்மேஷன்.
இப்போ இதிலேருந்து நம்ம வந்து டைம் வந்து லிமிட் பண்ணவே இல்லை நம்மளுக்கு வந்து. ஸோ மொத்தம் இவ்வளோ சோர்சஸ் இருக்குது. மொத்தம் 2249 டாக்குமெண்ட் வந்திருக்குது. இதில் வந்து இவ்வளோ ஆத்தர் 5851 ஆத்தர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இவ்வளோ டாக்குமெண்ட்டை ஒர்க் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் வந்து கண்ட்ரி கீவேர்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேவ் ஆட் ரிசல்ட்ஸ். ஓகே ரைட், ஆட் ஆயிடுச்சு. ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆனுவல் சயின்டிஃபிக் ப்ரொடக்ஷன். இப்படி ஒன்னொன்னையும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து டேபிள் வியூ பார்க்கணுமா, டேபிள் வியூ பார்த்துக்கலாம். மொத்தம் இது வந்து மொத்தம் என்ட்ரி இருக்குது. ஷோ 10 கொடுத்துருக்குறாங்க. இல்லை எனக்கு வந்து எல்லாமே பார்க்கணும் அப்படின்னம்னா பார்த்தீங்களா, ஸோ எவ்வளோ வந்துருச்சு பார்த்தீங்களா. இவ்வளோத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னம்னாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு வேணுங்கிறத வச்சுக்கலாம், வேண்டாத விட்டுக்கலாம். தென் ஆவரேஜ் சைட்டேஷன். நம்ம ஒர்க் பண்ணால் மட்டும் பார்த்தாது, நம்மளுடைய ஒர்க்கை வந்து அடுத்தவங்க பார்த்து ரிசல்ட்ஸ் வந்து பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதுதான் சைட்டேஷன் ரிப்போர்ட் சொல்லுவோம். தென் இதையும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை இது வந்து நான் வந்து பிஎன்ஜி ஃபைலில் சேவ் பண்ணணும் அப்படின்னம்னாலும் பிஎன்ஜி ஃபைலில் சேவ் பண்ணிக்கோங்க. வாவ், பிஎன்ஜி ஃபைலில் சேவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே ரைட்டு. இப்போ நான் இதையும் எனக்கு வந்து டேபிள் வியூவும் எனக்கு வேணும் அப்படின்னம்னா டேபிள் வியூவும் பண்ணிக்கலாம். தென் வந்து என்னென்னா சோர்ஸஸ் எடுக்கிறேன். அதுக்கடுத்து சோர்ஸஸ். இப்போ இதுதான் பிராட்ஃபோர்த் லா ஆஃப் ஸ்கேட்டரிங். எந்த சோர்ஸ் எந்த இதில் ஜேர்னலில் வந்து திருப்பி பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறது தான் பிராட்ஃபோர்த் லா ஆஃப் ஸ்கேட்டரிங். ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிற கீவேர்டு வந்து எந்த ஜேர்னலில் திருப்பி பப்ளிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து அதுக்கு ரெலவெண்ட்டில் தான் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ இந்த ஜேர்னலில் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் எவ்வளோ வந்திருக்கு, மொத்தம் ஏப்பா ஷால் கொடுக்கலாம். வாவ், கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. வா, இப்போ அதுலேயே வந்து கோர் ரிசோர்ஸ் ஆஃப் த பிராட்ஃபோர்த் லா வந்துடும். தென் வந்து சோர்சஸ் ஆஃப் த லோக்கல் இம்பேக்ட், தென் சோர்சஸ் ஆஃப் த ப்ரொடக்டிவ், தென் வந்து ஆத்தர் எந்த ஆத்தர் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஆத்தர்ஸ் காம்ப்ளிகேட் பண்ணலாம். தென் வந்து மோஸ்ட் ரிலவெண்ட் லோட் காஸ்ட் லா. வாவ், டேபிள். ஸோ சிங்கிள் ஆத்தர் எத்தனை பண்ணியிருக்கிறாங்க, 2 ஆத்தர், 3 ஆத்தர், மோர் தென் 10 ஆத்தர்ஸ். ஸோ இதையும் நம்ம ஆத்தர்ஸ் ப்ரொடக்டிவிட்டி லோட் காஸ்ட் லாஸ். ஓகே, எந்த ஆத்தர் மோஸ்ட் ரிலவெண்ட் ஆத்தர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இல்லை ஜஸ்ட் ரன் கொடுத்துட்டிங்கன்னா போதும். வா, குமார் ஏ அப்படிங்கிறவர் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. 33. குமார் எஸ் வந்து 22 ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ரெலவெண்ட் மோஸ்ட் ஆத்தர்ஸ். ஓகே ரைட், ஓகே ரைட். ஓகேங்களா. அஃபிலியேஷன் பண்ணிக்கலாம். தென் டாக்குமெண்ட்ஸு, கிளஸ்டரிங். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கன்செப்சுவல் ஸ்ட்ரக்சர், இன்டெலெக்சுவல் ஸ்ட்ரக்சர், சோசியல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இன்டெலெக்சுவல் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோங்க. இன்டெலெக்சுவல் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டிங்கன்னா கோசைட்டேஷன் நெட்வொர்க். இப்போ நான் சில இது எக்ஸாம்பிளுக்காக தான் காமிக்கிறேன். வாவ், சூப்பர்ல. கோசைட்டேஷன் நெட்வொர்க் ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் நம்மளுக்கு வந்து நெட்வொர்க் கிடச்சிருது பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் தூக்கி விடனாலும் விட்டுக்கோங்க, உங்கள் இஷ்டம்தான். ஓகேங்களா, சூப்பர். வாவ், சைட்டேஷன் மாறி திருப்பி அதே ஜேர்னல் திருப்பி என்ன ரிலவெண்ட்டாக இருந்தால் தானே சைட் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது அதே ஆர்டிக்கிளை திருப்பியும் அவங்க கோட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதையும் டென்சிட்டி வியூ பார்த்துக்கலாம். வாவ், சூப்பர். இந்த இதையே நெட்வொர்க் வியூவே நீங்கள் பிஎன்ஜி ஃபைலில் சேவ் பண்ணிக்கோங்க. அழகாக இருக்குது. இதையும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்க நம்மளை எவ்வளோ கேர் எடுக்கிறாங்க பாருங்கள். ஃபீல்டில் வந்து என்னென்ன இது பண்ணணும் அப்படிங்கிறது, எந்த பேப்பர்ஸு இல்லை ஆத்தரா என்னங்கிறதையும் நீங்கள் வந்து இது வந்து பேப்பர் தான் கொடுத்துருக்குறாங்க, ஆத்தர் கொடுக்கல. ஸோ நீங்கள் ஆத்தரையும் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஆத்தர் செலக்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் இங்கே வந்து கொடுத்துட்டிங்கன்னா ரன் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த ஃபைலையும் நம்ம வந்து பஜாக்கில் சேவ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை வந்து ரிப்போர்ட்டையும் நான் சேவ் பண்ணுறேன். கோசைட்டேஷன் நெட்வொர்க்கையும் நான் சேவ் பண்ணுறேன். குட். தென் வந்து வாவ் சோசியல் ஸ்ட்ரக்சர் எடுத்தோம் அப்படின்னம்னா கொலாபரேட்டிவ் நெட்வொர்க் கொடுக்குறேன். வாவ். ஸோ இந்த குமார் இவர் குமார் ஏ, யா குமார் எஸ். ஓகேங்களா? ஸோ இதையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். வேணுங்கிறத வச்சுட்டு வேண்டாத பின்னாடி நம்மளுக்கு வந்து ரைட் அப்பில் நம்ம வேணுங்கிறத இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வா சூப்பர். ஓகே. இப்போ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா இப்போ டேல் ரிப்போர்ட் அப்படிங்கிறத புதுசாக சேர்த்துருக்குறாங்க. இந்த டேல் ரிப்போர்ட்டில் வந்து என்னென்னா இன்னும் கொஞ்சம் நீங்களே வந்து இதையே டவுன்லோட் பண்ணி இந்த இன்ஸ்டால் த டேல் நம்ம சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நம்மளே இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல எனக்கு வந்து இதில் வந்து டைட்டில் வேணும், இந்த இடத்துல எனக்கு என்னன்னா இந்த டைட்டிலுடைய பப்ளிகேஷன் டைப் வேணும், இதனுடைய பப்ளிகேஷன் இயர் வேணும், டைப் வேணும் கொடுத்துட்டு இதில் ரன் கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா வா சூப்பர். பாருங்கள் மொத்தமாக வந்துருச்சு பாருங்கள். எனக்கு வந்து என்னென்னா எனக்கு ஷோ ஆல் எல்லாம் கொடு அப்படின்னம்னா எல்லாமே கொடுத்துரும். ஸோ எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ பிப்ளியோமெட்ரிக்ஸில் வந்து பிப்ளியோ ஷைனியில் வந்து அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்மளுக்காக. ஸோ அவங்க வந்து அவங்களும் விஓஎஸ் விவரும் இட் இஸ் த ஃப்ரீ தான். டைமென்ஷனும் நம்மளுக்கு வந்து டேட்டா செட்டு ஃப்ரீ தான். நம்ம கொஞ்சோண்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னம்னா நம்ம நிறைய ஆர்டிக்கிள் வந்து ரைட்டப் பண்ண முடியும், நம்ம நிறைய ரிசர்ச் ஒர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்னென்னா இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போவுமே பண்ணோம் அப்படின்னோம்னா சேவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் அவங்க சேவ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதுவும் என்ன பண்ணால் டேல் ஃபைலுங்கிற எக்ஸ்டென்ஷனில் தான் சேவ், அது சிஎஸ்வி ஃபார்மெட்டில் சேவ் ஆகுது. பாருங்கள் நம்ம எவ்வளோ ப்ரொடெக்டிவாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள், பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க. ஸோ சப்போஸ் உங்கள் சிஸ்டத்தில் பழைய ஷைனி இருந்துச்சு அப்படின்னம்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு புது பிப்ளியோமெட்ரிக்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்போ வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை தவிர என்னென்னா இப்போ ஏஐலேயும் நம்ம கேள்வி கேட்கலாம். இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ண டேட்டா இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம வந்து எதில் சேவ் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, ரிப்போர்ட் அப்படிங்கிறதுல சேவ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் வாவ் சூப்பர். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிறது இங்கே செலக்ட் பண்ணினாலும் அன்செலக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இல்லை எனக்கு எல்லாமே வேணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்போர்ட் ரிசல்ட் கொடுக்குறேன் வச்சுக்கோங்களேன். எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து எங்கே இது டவுன்லோடில் கம்ப்ளீட்டாக சேவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது சொல்லுது. டவுன்லோடடு கம்ப்ளீட்டட்னு சொல்லுது. இப்போ நான் வந்து போய் பார்க்குறேன், என்னுடைய டவுன்லோட் ஏரியாவில் போய் பார்க்குறேன். வாவ். ஸோ இந்த பாருங்கள் டேலி வந்து எங்கே இருக்கு பாருங்கள், டேல் ஃபைல்னே அவங்க வந்து எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம பாருங்கள் வாவ். ஸோ பப்ளிகேஷன் இயர் சென்டர் கொடுக்குறேன். தென் இது வந்து ஆர்டிக்கிள், இதை நம்ம அப்படி சேவ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஏரியாவில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்துங்க பிப்ளியோ ஷைனி ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் அவங்க எவ்வளோ நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம வந்து அந்த டீமுக்கு வந்து நம்ம ரொம்ப 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 நன்றி சொல்லணும். இதில் எனேபிள் எடிட்டிங் சொல்கிறேன். இதுலேயும் பாருங்கள் அவங்களே கொடுத்துட்டாங்க.
ஸோ நம்ம எதுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் இன்ஃபர்மேஷன் அந்த ஃபைலுடைய சப் போட்டிருக்காங்க. ஸோ இந்த சப்சீட்டில் வந்து மெயின் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க பாருங்க. ஸோ நம்ம குழம்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து எதுவும் சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாருங்களா மெயின் இன்ஃபர்மேஷன் அபவுட் த டேட்டா செட். இது வந்து என்னது அந்த ஃபைல்லையே வந்து இந்த ஃபைல்லையே ஆனுவல் சயின்டிஃபிக் ப்ரொடக்டிவ் ஒரு ரெண்டு எழுத்தில் ஆனுவல் சயின்டிஃபிக் ப்ரொடக்டிவிட்டி பார்த்தீங்களா. ஸோ எவ்வளோ நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க அவங்க வந்து அந்த டீம் வந்து அந்த எல்லா டீம் வந்து. ஸோ நம்ம மூணில் அனாலிசிஸ் 3ல் டவுன்லோட் பண்ணியிருக்கிறோம். 1ல் டவுன்லோட் பண்ணியிருக்கோம், டைமென்ஷனில் டவுன்லோட் பண்ணியிருக்கிறோம், தென் விஓஎஸ் வீவர்லேயும் ஸோ பிப்ளியா ஷைனிலையும் அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அவங்க வந்து எல்லா செல்வம் பெற்று சந்தோஷமாக இருக்கணும். பார்த்தீங்களா, இங்கேயும் கொடுத்துட்டாங்க பாருங்கள். நம்ம எப்படினாலும் மாற்றிக்கலாம், உனக்கு என்ன வேணும்னாலும் மாற்றிக்கலாம். ஆவரேஜ் சைட்டேஷன் பெர் இயர் அவங்களே டைட்டிலையும் கொடுத்துட்டு பாருங்க, பிராட்ஃபோர்த் லா. கீழே நம்ம குழம்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களே லவுட்காஸ்ட் லா, ப்ரொடக்டிவிட்டி, மோஸ்ட் ரிலவெண்ட் ஆத்தர்ஸ். வா சூப்பர். தென் கோ சைட்டேஷன் நெட்வொர்க் பார்த்தீங்களா, மேப்பும் பக்கத்துலேயே கொடுத்துட்டாங்க பாருங்கள். வேற எங்கேயும் நம்ம சேவ் பண்ண நம்ம தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்களா கிளஸ்டர் வைஸாக கொடுத்துருக்காங்க. அங்கே நம்மளுக்கு வந்து 2 கிளஸ்டர் தான் வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டைமென்ஷனல் டேட்டா செட்டில் வந்து டவுன்லோட் பண்ணோம். டவுன்லோட் பண்ண டேட்டா வந்து விஓஎஸ் வீவரில் அனாலிசிஸ் பண்ணோம். அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்மளுக்கு வந்து பிப்ளியோ ஷைனியில் வந்து நம்ம வந்து பிப்ளியோ ஷைனிலையும் அனாலிசிஸ் பண்ணோம். So wish you all success in your life. Thank you.